இப்ப நம்ம ஒரு மாடலுக்காக ஏபிஐ வந்து எழுதுறோம் அப்படின்னா, அந்த மாடல்ல இந்த மாதிரி கால்குலேஷன் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம அந்த ஏபிஐ வந்து ஏபிஐ வியூவை இன்ஹெரிட் பண்ணி எழுதுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். இதுவே வந்து இந்த டாஸ்க் மாடல், ஸ்டூடெண்ட் மாடல் எல்லாம் நம்ம பார்த்த மாதிரி, எந்த விதமான கால்குலேஷன் பண்ணி ஸ்டோர் பண்ற ஃபீல்ட்ஸும் வந்து கிடையாது. எந்த லாஜிக்குமே வந்து கிடையாது. ஜஸ்ட் அந்தந்த ஃபீல்டுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டா வரும். அதை வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கும்போது, நம்ம இந்த ஏபிஐ வியூவை இன்ஹெரிட் பண்றதை விட அதை விட சிம்பிளான ஆப்ஷன் வந்து ஒன்று இருக்கு. அண்ட் அதை எப்படி பண்றது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் அந்த லாஜிக்கை வந்து எழுதுறதுக்காக நான் இன்னொரு புது ஆப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினலை வந்து எடுத்துக்கிறோம். டெர்மினலை எடுத்துட்டு ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரு புது ஆப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் manage.py ஸ்பேஸ் டாட் ஆப் ஸ்பேஸ் ஆப்போட நேம் வந்து லைப்ரரி அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ லைப்ரரி அப்படிங்கிற ஆப் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இதுக்குள்ள நமக்கு urls.py ஃபைல் வந்து தேவைப்படும். ஸோ urls.py ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கிரியேட் பண்ணோம்னா நம்ம பாத்தை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃப்ரம் django டாட் urls import path, அதுக்கப்புறம் url patterns வந்து இங்க எழுதி இருக்கணும். url patterns ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். urls.py ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போயிட்டு இந்த லைப்ரரி அப்படிங்கிற ஆப்கான ரெஃபரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல settings.py அப்படிங்கிற ஃபைல் எடுத்துக்கணும். அதுல இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல வந்து நம்ம ஆப்போட நேமை வந்து ஆட் பண்ணியிருக்கணும். லைப்ரரி அப்படின்னு அந்த ஆப்போட நேமை வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல இருக்கிற urls.py இதுல வந்து நம்மளோட ஆப்கான ஒரு பேஸ் நேம் வந்து வச்சிடலாம். ஸோ இந்த பேஸ் பாத் நேமை வந்து என்ன வைக்கலாம்னா லைப்ரரி அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ நேம் வச்சுட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு கொட்டேஷனுக்கு வெளியே கமா கொடுக்கணும். அடுத்து இன்க்ளூடோட பிராக்கெட்ஸ்குள்ள ஆப்போட நேம் டாட் யூஆர்எல்ஸ். இப்போ நம்மளோட ஆப்கான பேஸ் ரவுட்டிங் நேம் வந்து செட் பண்ணிட்டோம். இனி அடுத்து ஆப் எடுத்துக்கிட்டு அதுல மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க மாடல்ஸ் ஃபைல்ல புக் அப்படின்னு ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த புக் மாடல்ல 2 ஃபீல்டு மட்டும் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்ட் மேக்ஸ் லென்த் 200. அதுக்கப்புறம் அந்த புக்கை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுவும் டெக்ஸ்ட்டை தான் வந்து இன்புட்டாக வாங்க போகுது. பட் லாங் டெக்ஸ்ட் வந்து இருக்கலாம். ஸோ அதனால டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து இதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடலை டேட்டா பேஸில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேக் மைக்ரேஷன்ஸும் மைக்ரேட் கமாண்டும் வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ மேக் மைக்ரேஷன் ரன் பண்ணிட்டோம். இனி அடுத்து மைக்ரேட் வந்து பண்ணணும். மைக்ரேட்டும் வந்து ரன் பண்ணிட்டோம். இப்போ இந்த புக் டேபிள் வந்து டேட்டா பேஸில் ஆட் ஆகிருக்கும். ஸோ டேட்டா பேஸ் எடுத்துட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது லைப்ரரி _ புக் அப்படின்னு அந்த டேபிள் வந்து இங்கே ஆட் ஆகிக்குச்சு. இப்போ நம்ம இதுக்கான லாஜிக்கை வந்து நம்ம எழுதுவோம். ஸோ சர்வரை வந்து ரன் பண்ணிடுறேன். சர்வரை ரன் பண்ணிட்டு டெர்மினல்ல மினிமைஸ் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம புது மெத்தடை யூஸ் பண்ணி ஏபிஐ வந்து எழுதும் போதும் நமக்கு அந்த சீரியலைசர் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ இங்க சீரியலைசர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ serializers.py அப்படிங்கிற ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இங்க மாடல் சீரியலைசர் எடுத்துக்குவோம். ஸோ ஃப்ரம் REST framework டாட் serializers import மாடல் சீரியலைசர். அதுக்கப்புறம் நம்மளோட மாடல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் டாட் மாடல்ஸ் import ஸ்டார். அதுக்கப்புறம் நம்ம புக் மாடலுக்கு சீரியலைசர் வந்து எழுதிக்கலாம். புக் _ சீரியலைசர் பிராக்கெட்ல மாடல் சீரியலைசரை இன்கிரீட் வந்து பண்ணிக்கிறோம். அடுத்து கிளாஸ் மெட்டா
மாடல் ஈக்குவல் டு புக் மாடலுக்காக இந்த சீரியலைசர் எழுதுறோம். ஸோ மாடலோட நேம் மென்ஷன் பண்ணியாச்சு. இதுல ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன் டபுள் அண்டர் ஸ்கோர் ஆல் டபுள் அண்டர் ஸ்கோர். ஸோ எல்லா ஃபீல்டுமே நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ வியூஸ் வந்து எடுத்துக்கலாம். இங்க இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையானது இம்போர்ட் வந்து பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல ஏபிஐ வியூவை நம்ம இம்போர்ட் வந்து பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலாக வேற ஒன்று வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் டாட் வியூ செட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் டாட் கொடுத்து வியூஸ்ல இருந்து ஏபிஐ வியூவை இம்போர்ட் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வியூ செட்ஸ்ல இருந்து மாடல் வியூ செட் அப்படிங்கிறவனை இம்போர்ட் வந்து பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் டாட் வியூ செட்ஸ் இம்போர்ட் மாடல் வியூ செட். இந்த மாடல் வியூ செட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கான மாடல்ஸையும் சீரியலைசர்ஸையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ஸ்டார், அதுக்கப்புறம் ஃப்ரம் டாட் சீரியலைசர்ஸ் இம்போர்ட் ஸ்டார். அண்ட் இங்க நம்ம அந்த மாடலுக்கான ஏபிஐ வந்து எழுதிக்கலாம். ஸோ கிளாஸ் புக் வியூ பிராக்கெட்ல நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்க இந்த மாடல் வியூ செட்டை வந்து நம்ம கொடுத்துடணும். ஸோ மாடல் வியூ செட்டை வந்து இன்ஹெரிட் வந்து பண்ணிக்கிறோம். கோலன் கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுத்துடலாம். இங்க நம்ம எந்த மெத்தடுமே வந்து எழுத போறது கிடையாது. இந்த மாடல் வியூ செட்குள்ளேயே பில்டினா எல்லா மெத்தடுமே வந்து இருக்கும். பட் அதை வந்து நம்மளால கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியாது. நம்ம லாஜிக்ல நிறைய ஒர்க் வந்து பண்ண போறோம் அப்படிங்கும்போது அந்த மாடலுக்காக எழுதுற வியூவை வந்து ஏபிஐ வியூ வச்சு நம்ம எழுதிக்கலாம். பட் லாஜிக் எதுவுமே இல்லை, வர டேட்டா வாங்கி அப்படியே சேவ் பண்ண போறோம் அப்படிங்கும்போது இந்த மாடல் வியூ செட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள வெறும் 2 லைன் தான் வந்து நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா query set அப்படிங்கிற லைன். ஸோ இதெல்லாமே பில்டின் கீவேர்ட்ஸை வந்து இருக்கும், நம்ம அதவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். query set அப்படிங்கிறது அந்த மாடலுக்கான கெட் ஆல் டேட்டா வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மாடல் நேமை வந்து எடுத்துக்கிறோம். மாடலோட நேம் வந்து புக் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த மாடலுக்காக நம்ம எழுதியிருக்கிற சீரியலைசர் என்ன அப்படிங்கறது வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ சீரியலைசர் அண்டர் ஸ்கோர் கிளாஸ் அப்படின்னு பில்டினா ஒரு வேரியபிள் வந்து இருக்கும், அதை வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு ஈக்குவல் டு வந்து கொடுத்துட்டு அந்த மாடலுக்குன்னு நம்ம எழுதியிருக்க சீரியலைசரை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ புக் அண்டர் ஸ்கோர் சீரியலைசர். இந்த ரெண்டும் என்ன அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டா போதும், நம்ம வேற கோட் எதுவுமே வந்து எழுத தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கான இந்த ரவுட்டிங் பாத்தை வந்து கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம மாடல் வியூ செட் மூலயமா இந்த ஏபிஐ வந்து எழுதும் போது டைரக்டா அதை யூஆர்எல்ஸ்ல நம்மளால பாத்தை வந்து கிரியேட் பண்ண முடியாது. இதுக்குன்னு ரவுட்டர் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். அதுக்கு ரவுட்டர்ஸ் டாட் பிஒய் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்குள்ள ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபைலோட நேம் வந்து ரவுட்டர் டாட் பிஒய். இப்போ ரவுட்டர் டாட் பிஒய்னா இந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபைலுக்குள்ள நம்ம என்ன இம்போர்ட் பண்ணணும்னா ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் டாட் ரவுட்டர்ஸ் இம்போர்ட் டிஃபால்ட் ரவுட்டர். இந்த டிஃபால்ட் ரவுட்டரை வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் நம்மளோட வியூஸை இங்கே தான் வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும். ஏபிஐ வியூவை இன்ஹெரிட் பண்ணி நம்மளோட ஏபிஐஸ் எழுதியிருந்தோம்னா அதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி யூஆர்எல் டாட் பிஒய் ஃபைலில் டைரக்டாகவே இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்து செட் பண்ணிக்கலாம். மாடல் வியூ செட் மூலியமா நம்ம எழுதின ஏபிஐக்கான அந்த வியூஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரவுட்டர்ஸ்ல இம்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ ஃப்ரம் டாட் டாட் வியூஸ் இம்போர்ட் புக் வியூவை வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். அடுத்து இங்க என்ன பண்ணணும்னா இங்க ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இங்க புக் ரவுட்டர் அப்படின்னு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். புக் அண்டர் ஸ்கோர் ரவுட்டர் ஈக்குவல் டு இந்த டிஃபால்ட் ரவுட்டரை வந்து நம்ம கால் பண்ணிக்கணும். ஸோ புக் ரவுட்டர் அப்படின்னு வைக்கிறதோட லைப்ரரி ரவுட்டர்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா லைப்ரரி ஆப்ல தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்றோம். ஸோ லைப்ரரி அண்டர் ஸ்கோர் ரவுட்டர் அப்படின்னு வந்து இந்த நேமை வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு டிஃபால்ட் ரவுட்டரை வந்து கால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கிளாஸை கால் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த லைப்ரரி ரவுட்டர் அப்படிங்கிற இந்த வேரியபிள் எடுத்துக்கலாம். அதுக்கு டாட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஸோ இதோட பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம என்ன கொடுப்போம்னா ஃபர்ஸ்ட் ஆர் அப்படிங்கிற வந்து கொடுத்துடணும். ஸோ அந்த ரவுட்டரை வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் கொட்டேஷனுக்குள்ள நமக்கு என்ன பாத் நேம் வந்து வேணுமோ அந்த பாத்தை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்க வந்து என்ன பண்றேன்னா புக் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இதுக்காக எழுதின அந்த வியூவை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ புக் வியூவை இங்க வந்து நம்ம எடுத்து
லிங்க் பண்ணிக்கிறோம். இதை நம்ம டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரவுட்டர்ஸை urls.pyல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னதான் வந்து நம்ம மாடல் வியூ செட் மூலியமா கிரியேட் பண்ண ஏபிஎஸ்க்கு இங்க நம்ம பாத் வந்து கிரியேட் பண்ணாலும் இந்த பாத் வேலை செய்யணும்னா இதுக்குன்னு ஒரு ரவுட்டிங் நேம் வந்து அந்த ஆப்குள்ள இருக்கிற urls.pyல வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ urls.py வந்து எடுத்துக்கலாம். இங்க வந்து என்ன பண்றோம்னா பாத் பக்கத்துல நம்ம கமா கொடுத்து இன்க்ளூட் அப்படிங்கறது வந்து எடுத்திருக்கணும். ஸோ இங்க இன்க்ளூட வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரம் டாட் ரவுட்டர் இம்போர்ட் லைப்ரரி ரவுட்டர், அந்த லைப்ரரி ரவுட்டர் வந்து ரவுட்டர் அப்படிங்கிற ஃபைல்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டு இப்போ யூஆர்எல் பேட்டர்ன்ஸ்குள்ள பாத் வந்து கிரியேட் பண்ணலாம். பாத் இங்க பிராக்கெட் கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன்னா இந்த ஆப்புக்கான பேஸ் ரவுட்டிங் நேமை வந்து லைப்ரரி அப்படிங்கிற பேர் ஆல்ரெடி வச்சுட்டோம். ரவுட்டருக்குள்ள புக்குங்கிற நேமை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால இந்த இடத்துல ஏதாவது நேம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஏபிஐ அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஏபிஐ ஸ்லாஷ் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொட்டேஷனுக்கு வெளியே கமா வந்து கொடுத்துட்டு இன்க்ளூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷனோட பிராக்கெட்ஸ்குள்ள லைப்ரரி ரவுட்டர்னு நம்ம அந்த ரவுட்டருக்கு வச்சிருக்க நேம் வந்து எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கு டாட் கொடுத்து யூஆர்எல்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட் ஏபிஐக்கான பாத் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா போர்ட் நம்பருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த லைப்ரரி ஃபைலுக்கான பேஸ் ரவுட்டிங் நேமை வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ அது லைப்ரரி அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்து இங்க இருக்க urls.py ஃபைலுக்குள்ள இருக்கிற பாத்தை வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் அது வந்து ஏபிஐ. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் ரவுட்டருக்குள்ள இருக்கிற பாத்தை நம்ம கால் பண்ணணும். ஸோ இந்த ஏபிஐ கம்ப்ளீட்டா கால் பண்ணும்போது லைப்ரரி ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் புக் அப்படிங்கிறது வந்து கால் பண்ணுவோம். அண்ட் நம்ம மாடல் வியூ செட் வந்து இந்த வியூக்காக எழுதி இருக்கிறதுனால கெட் ஆளு, கெட் பை ஐடி, போஸ்ட், புட்டு, பேட்ச், டெலிட்னு எல்லா மெத்தடுக்காகவும் அந்த யூஆர்எல் வந்து வேலை செய்யும். நம்ம ஐடியும் பாஸ் பண்ணிக்கலாம், ஐடி பாஸ் பண்ணாமையும் நம்ம அந்த ஏபிஐ கால் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமான லாஜிக் அப்படிங்கிறது வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிக்கும். இப்போ போஸ்ட்மேன் எடுத்துட்டு நம்ம எல்லா மெத்தடுமே அப்ளை வந்து பண்ணி செக் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட்மேனை வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஒரு புது ரிக்வஸ்ட் டேபை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூஆர்எல் நான் இங்கிருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இங்க பேஸ் ரவுட்டிங் வந்து லைப்ரரி, அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்து ஏபிஐ அப்படிங்கறது கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்து புக் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஃபைனலா ஒரு ஸ்லாஷ் வந்து கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் டேட்டாவை போஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ பாடி வந்து எடுத்துக்கிறோம் ரா, அதுல ஜேசன் டேட்டா வந்து ஆட் பண்ண போறோம். ரெண்டே ஃபீல்டு தான். ஒன்று டைட்டில், டைட்டில் வந்து புக் 1 அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ டைட்டில் வந்து புக் 1 கொடுத்துட்டோம். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன், ஸோ ஸ்டோரி புக் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். 201 கிரியேட்டட் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் என்ன டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆச்சோ அந்த டேட்டாவை எடுத்து நமக்கு ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஐடி 1க்காக கிரியேட் ஆயிருக்கு. டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன வந்து கொடுத்தோமோ அதுக்காக ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க இந்த லைப்ரரி புக் அப்படிங்கிற இந்த டேபிளை வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது டேட்டா வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன்னா பைத்தான் அப்படின்னு வந்து டைப் பண்றேன். இங்க ப்ரோக்ராமிங் புக் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் ஆன டேட்டாவோட ஐடி 2 அண்ட் அந்த கம்ப்ளீட் டேட்டா வந்து நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. இப்போ டேட்டா பேஸ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு ரெண்டாவது டேட்டாவும் இங்கே ஆட் ஆயிருக்கு. இப்போ போஸ்ட் வந்து பண்ணிட்டோம். அடுத்து கெட் ஆல் வந்து பண்ணுவோம். ஸோ கெட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் சேம் ஏபிஐ தான். ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் வந்து வருது. அண்ட் கெட் ஆலும் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம்னா கெட் பை ஐடி வந்து பண்ணுவோம். ஸோ இங்கே ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஐடி நம்பர் 1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் வந்து கொடுக்குறேன். ஸோ ஐடி 1 வந்து இருக்கு. இப்போ ரிக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஐடி 1க்கான டேட்டா வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. இப்போ அப்டேட் வந்து பண்ணலாம். அப்டேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் புட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஐடி 1க்காக டேட்டா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து மாத்துறேன். இங்க ஃப்ரண்ட் அண்ட் புக் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டேட்டாவை அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஐடி 1க்காக டேட்டா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து மாறிக்குச்சு. அதாவது டைட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் மாறிக்குச்சு. டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் புக் அப்படின்னு வந்து மாறிக்குச்சு.
அண்ட் இப்போ டேட்டா பேஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேட்டாக்கு டைட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட்னும் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் புக் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா பேட்ச் மெத்தட் வந்து பண்ணலாம். இப்போ பேட்ச்ல என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட் எண்டுக்கு ஸ்பெல்லிங் வந்து தப்பா கொடுத்துருந்தேன். அதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் புக்குக்கு பதிலாக லாங்குவேஜ் அப்படின்னு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து மாற்றிட்டோம். இப்போ வந்து ரிக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து மாறிக்கிச்சு. அண்ட் இப்போ டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து இங்கேயும் டேட்டா வந்து அப்டேட் ஆகிக்குச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம டெலிட் ரிக்வஸ்ட்டும் வந்து பண்ணலாம். டெலிட் மெத்தட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி 1 வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ரிக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் வந்து எதுவுமே வராது. ரெஸ்பான்ஸ் வந்து வெறும் எம்டி ஸ்ட்ரிங் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நோ கண்டென்ட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ டேட்டா பேஸ் எடுத்துக்கலாம். டேட்டா பேஸ் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஐடிக்கான டேட்டா வந்து டெலிட் ஆயிருச்சு. இப்போ போஸ்ட்மேன்ல இருந்து கெட் ரிக்வஸ்ட் வந்து பண்ணுவோம். இப்போ ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா டீடைல்ஸ் நோ புக் மேட்சஸ் த கிவன் query அப்படின்னு வந்து காட்டுது. இதே வந்து நம்ம ஏபிஐ வியூவில் இதை பண்ணும்போது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எரர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். பட் மாடல் வியூ செட் யூஸ் பண்ணும்போது இதுக்கும் கஷ்டமான ஒரு எரர் மெசேஜ் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எரர் ஜென்ரேட் பண்ணாம கஸ்டம் ரெஸ்பான்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஏபிஐ வியூவில் நம்ம செப்பரேட்டா அதுக்கும் கோடு வந்து எழுதியாகணும். ஸோ இப்போ ஐடியை ரிமூவ் பண்ணிட்டு கெட்டால் வந்து பண்ணுவோம். அண்ட் இப்போ பார்க்கும்போது லிஸ்ட்டுக்குள்ள ஐடி 2க்கான டிக்ஷனரி மட்டும் இருக்கு. ஸோ இது மாதிரி லாஜிக்ஸ் எதுவுமே இல்லாத மாடலுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னா இந்த மாடல் வியூ செட்டே வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம வேலையை முடிச்சிடலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்க. அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.